ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எபிசோட் ரொம்பவே குழப்பமானது, அண்ட் இதுக்கு அப்புறம் வரப்போகிற எபிசோடு ரொம்பவே குழப்பமானது தான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். பட் ஆனால் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, வளவலன்னு பேசிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம கூன் அவன் வந்து தன்னோட சொந்த ராஜ்யத்தை விட்டே துரத்தப்படுறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட தங்கச்சி இளவரசியாக செலக்ட் ஆயிருக்கா. நம்ம கூன் அந்த பொண்ணு மேலே பாசம் வச்ச காரணத்தினால அவன் இதை விட்டு கொடுத்து போயிருக்கான். அவங்க அம்மா யார் பேச்சையும் கேட்காத, நீ உன்னோட மனசு சொல்கிற வழியில் நட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூனுக்கு அட்வைஸ் பண்ணுறா. இப்போ இவங்க எல்லாருமே டெஸ்ட் 3 நடக்கிற செலெக்ஷன் ஏரியாவில் இருக்காங்க. மேலே இருக்கிற சீலிங் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது அப்படிங்கவும் இதுக்கு பேர் தான் ஸ்கை அப்படிங்க. பாம் ஆச்சரியப்படுதான். அவனுக்கு ஸ்கைனா என்னன்னு கூட தெரிலன்னு சொல்லிட்டு ராக்கு கிண்டல் பண்ணுறான். ஓ, இந்த ப்ளூ கலரில் இருக்க இதுக்கு பேர் தான் ஸ்கையா? அப்போது ரேச்சல் என்கிட்ட இதில் வந்து நைட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கா. ஆனால் அது டவரோட டாப்புக்கு போனால் தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காளே அப்படிங்க. ஆமாம், ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட் ஒரு இமிட்டேஷன் மாதிரி தான், ஒரிஜினல் ஸ்கை கிடையாது, ஷீன்ஸோ வச்சு கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம கூன் வந்து பாம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸ்டார்ஸை பார்க்குறதுல உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு கூன் கேட்கவும், இல்லை ரேச்சலுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரேச்சல் வந்து இந்த டவரை கிளைம் பண்ணுறதுக்கு காரணமே அந்த ஸ்டார்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் கூன்ட்ட சொல்லவும், எனக்கு இது ஏதோ கொஞ்சம் சரியாக படலையே. ஏன்னா அவள் வந்து உன்னை அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிற, அப்போ எதுக்காக அவள் உன்னைய தனியாக விட்டுட்டு அவள் மட்டும் இந்த டவரை கிளைம் பண்ணணும்னு தனியாக விட்டு போகணும்? அது போக உன்னைய வேற கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டான்னு சொல்கிற, எனக்கு ஏதோ இதில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பாம் டென்ஷன் ஆகுறான். உடனே நம்ம ராக்கு, பார்த்தியா பாமி நீ டென்ஷன் படுத்தி பார்த்துட்ட அப்படின்னு சொல்லவும், பாம் இல்லை நல்லா டென்ஷன் ஆகலாம் அப்படிங்க. அப்போது அந்த எக்ஸாம்குள்ளே போனவங்க அலற சவுண்டு கேட்கு, யாரோ அவங்கள கொன்ன மாதிரி சவுண்டு கேட்கு. அப்படி என்னதான் எக்ஸாம் இது அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்கான். நெக்ஸ்ட் டீம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம ராக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போது திடீர்னு ஒருத்தன் வந்து, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களா, 5 நிமிஷத்துக்குள்ளே போனவங்க யாருமே சவுண்டு கேட்கல, ஆனால் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அந்த 5 நிமிஷத்துக்கு மேலே போகிறவங்க எல்லாரும் கதறுதாங்க. அப்போ அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம பாம் ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு நம்ம கோனு, அந்த பிளாஸ்டிக் மண்டைனுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லாத, அவனோட தேரி கரெக்டாங்கிறத நம்மளை வச்சு அவன் செக் பண்ணி பார்க்கான் அப்படின்னு சொல்கிறான். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஆபத்தானது, உனக்கு தெரியாதா? எக்ஸேல் கோன் ஃபேமிலியிலேருந்து தவிர்க்கப்பட்டவங்களோட மகன்தான நீ, உனக்கு தெரியாதா இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஆபத்தானது அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம கோன் ரொம்பவே டென்ஷன் ஆகிதான் உடனே கத்தி எடுத்துட்டு அவனை வெட்டுறதுக்காக போய் நிற்கான். அப்படிதான் சண்டை போடுங்க அப்படின்னு ராக் சொல்லவும், இங்கேருந்து போயிடா, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு கோன் சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் இப்போ அந்த எக்ஸாமுக்கு உள்ளே போகிறாங்க. அந்த பிளாஸ்டிக் மண்டையை சொன்ன மாதிரியே அந்த இடத்துல டைம் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல டைம் ரிலேட்டிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து, இங்கே ஒரு 12 கதவு இருக்குது, இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று திறக்கணும், திறக்கல அப்படின்னா இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே விழுந்து இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஏதாச்சும் க்ளூ கொடுங்க, எப்படி திறக்கிறதுனா நான் உங்களுக்கு தேவையான க்ளூவை கொடுத்துட்டேன் அப்படிங்க. இப்போ நம்ம ராக்கு ஒரு க்ளூவுமே கொடுக்காம எந்த கதவை நம்ம எப்படிடா கரெக்டாக போய் திறக்கிறதுன்னு டென்ஷன் ஆகுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம கோன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு தேவையில்லாதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மனசுக்குள்ளே, இதில் நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான். டைம் ஓடிட்டே இருக்குது. அந்த கோன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அந்த பிளாஸ்டிக் மண்டையை சொன்னதே ஞாபகம் வருது. அதேமாதிரி அவங்க அம்மா சொன்னதும் ஞாபகம் வருது, யார் சொல்கிறதையும் நம்பாத அப்படின்னு சொல்கிறதும். நம்மளோட கூனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, டைம் வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. அவனுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்து போகுது. அவன் ஒரே குழம்பி போய் நிற்கான். அவனோட பிரெயின் ஒழுங்காகவே ஒர்க் ஆக மாட்டிக்கி என்ன பண்ணுறது, மற்றவங்க சொல்கிறது நம்பவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். இவன் ரொம்பவே பதறி போகிறான். டைம் 5 நிமிஷம் முடிய போகுது. அதுக்குள்ளே நம்ம ராக் போயிட்டு ஒரு கதவை சும்மா ரேண்டமாக திறந்துருதான். அது கரெக்டான கதவு அப்படின்னு வந்துடுது. உடனே நம்ம கோன் ராக் கிட்ட கேட்குறான், ஹே ராக், நீ எப்படி கரெக்டான கதவை திறந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கவும், நம்ம ராக் உடனே, நான் ஜஸ்ட்டு இங்கி பிங்கி போட்டு பார்த்தேன் அப்படிங்க. அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயை பழக்கிறான். உடனே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி இந்த எக்ஸாமே நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த கதவை திறந்துருக்கணும், எந்த கதவை திறந்துருந்தாலுமே பாஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கோன் வந்து டென்ஷன் ஆகிட்டு, இந்த எக்ஸாமை நீங்கள் எதுக்காக வைக்கீங்க, என்னத்தை எங்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்காக வைக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓ அந்த இளவரசி உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம் நீ கரெக்டான டெசிஷனை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஸோ டக்குன்னு நீ ஏதாச்சும் ஒரு கதவை திறந்தான் ஆகணும், அதை நீ செயல்படுத்தி தான் ஆகணும், அதுக்காக தான் இந்த எக்ஸாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே இப்போ தான் அவனுக்கு புரியுது. உடனே நம்ம ராக்கு, சரி ஓகே வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் வந்து சேருங்கடா அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லவும், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னோட பேக்கில் நீ நிறைய கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் கோன், அதை நீ இறக்கி வச்சுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். இப்போ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட்லாம் வராங்க. அவங்க எல்லாம் நிறைய பேர் கரெக்டான கதவை திறந்துருந்தாங்க. அதுலேயும் நம்ம கில்லர் ஆர்ட்ஸ் படித்தவன் அவனே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புத்திசாலித்தனமாக. இங்கே அந்த பிளாஸ்டிக் பேக் தலையை நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட வந்து, நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட போய் இப்படி ஒரு ஹிண்ட்டை கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். மேபி அது அவங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணுறான். இப்போ நம்ம பாம் வந்து கோன் கிட்ட அந்த பிரின்சஸை பற்றி கேட்குறான். அதை பற்றி அவன் பேச விரும்பல. உடனே நம்ம கோன் வந்து பாம் கிட்ட, பாம் கண்டிப்பாக நீ ஸ்டார்ஸை பார்ப்ப, அதுவும் ரேச்சல் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாம் சந்தோஷப்படுறான்.
இந்த இன்னசென்ஸ் எல்லாம் நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோன் மனசுக்குள்ளே நினச்சிக்குதான். இங்கே ஒரு புதுசாக ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் எக்ஸாமில் பாஸே பண்ணியிருக்காங்க. இதோ இவன் தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன். உடனே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்கிட்ட கேட்குறான், உனக்கு ஷுவராக தெரியுமா அந்த 3 பேரில் பிரின்சஸ் ஆஃப் ஜகாட் யாரும் இல்லைல்ல? ஏன்னா அவங்க தான் பவர்ஃபுல். அவங்களால தான் 13 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய கொல்ல முடியும். இவங்க சாதாரணமான ஆளுங்க 3 பேர் சேர்ந்து எப்படி 13 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய கொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே, இதுக்கு வேணா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இவங்க 3 பேர் மட்டும்தானே, ஸோ இவங்களையும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சவங்களையும் சேர்த்து வச்சுருவோம். அதுக்கு ஒரு சூப்பரான கேம் ஒன்று வைப்போம் அப்படின்னு அவன் சொல்லவும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே நம்ம பாம் அங்கே நின்றுட்டுருக்கான். உடனே அவங்களுக்கு ஜூஸ் தேவைப்படுது. உடனே சரி ஓகே உங்களுக்காக போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்க. ஆனால் அவனுக்கு அதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரில. உடனே அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்ட வந்து பாமுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ நம்ம பாமோட டீமும் இந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவனும் ஒருத்தர் பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டுறாங்க. நீயும் நானும் ஒரே மனுஷங்க தான் பாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், லெட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்கே வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு போனஸ் டெஸ்ட் வைக்கும் அப்படிங்கவும். போனஸ் எக்ஸாம்னா அது எங்களுக்கு எக்ஸாம் தானே கூட்டம், அதில் என்ன குட் நியூஸ் அப்படின்னு கேட்குறான். இதில் யார் வேணால் கலந்துக்கலாம், கம்பல்சரி கலந்துக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் ஜெயிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாகவே இந்த டவரை கிளைம் பண்ண வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சரி ஓகே, அப்போ எல்லாத்தையுமே நான் இதில் கணக்கில் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்க. இப்போ அவன் வந்து அந்த கேம்க்கு உண்டான ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த கேமுக்கு பேர் தான் க்ரௌன் கேம். இதில் மொத்தமாக ஒரே நேரத்தில் 5 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் ஒரு டீம் வந்து அந்த க்ரௌனை வச்சுருக்கணும். ஒரு ஆளை அதில் உட்கார வச்சுட்டு டீம் மெம்பர்ஸில் இருக்கிற மற்ற 2 பேர் சேர்ந்து அவங்களுக்காக போராடி யாருமே இதை கைப்பற்றாத லெவலுக்கு சண்டை போடணும். அடுத்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டீம் உள்ள என்ட்ரு ஆவாங்க. ஒருவேளை அதில் உட்காந்துருக்கிற அந்த ஆள் சேரை விட்டு கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே தோற்று போயிடுவீங்கன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு ரீசனுக்காகவும் அந்த கிரீடத்தை தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறவங்க சேரை விட்டு இறங்கக்கூடாது, இறங்கினா தோற்று போயிடுவீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உடனே நமக்கு ஒன்று, அப்போ ஃபஸ்ட்டே நம்ம போய் ஜெயிச்சோம்னா அது பிரச்சனை தான். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய டீமை நம்ம போராட வேண்டியது இருக்கும். இதே கொஞ்சம் லேட்டாக போய் ஜெயிச்சோம்னா அதில் ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்க. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் கடைசியில் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு டீமும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு ஒரு கரெக்டான ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம லேட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்க. அந்த பச்சை கலர் பொண்ணு முதல்ல அழுத்திட்டு அவங்க டீம் உள்ளே என்ட்ராகுது. இப்போ கவுண்ட் டவுன் முடிஞ்சிடுச்சு. 2 டீம் தான் மொத்தமே என்ட்ராயிருக்காங்க. இங்கே நம்ம ராக்கு அழுத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி டைம் முடிஞ்சதுனால அவனால் உள்ளே போக முடியலை. இங்கே அந்த பச்சை கலர் பொண்ணு அந்த லெஜெண்டரி ஸ்வாடை வச்சுட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதுவும் சிங்கிள் ஆளா. அவள் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே நம்ம பாம் வச்சிருக்கிற அந்த பிளாக் மார்ச் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் அந்த இன்னொரு லெஜெண்டரி ஸ்வாட்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு துடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஒருத்தன் ஃபோர்ஸாக குத்து தான் பார்த்தா அவனோட கை தான் வீங்கி போச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா. இதுதான் டைம் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 பேரும் அந்த கிரீடத்தை தூக்குறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு அவங்களுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்து அந்த லெஜெண்டரி ஸ்வாடை வச்சு சூறாவளி மாதிரி உண்டு பண்ணி மாஸ் காட்டிகிட்டு இருக்கா. கடைசியில் அவள் அந்த க்ரௌனையும் எடுத்துருதா. உடனே அந்த கில்லர் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவன், சரி ஓகே நான் அந்த க்ரௌண்டில் போய் உட்காந்துக்கிட்டேன், நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, ஏன்னா நீங்கள் தான் வேறு லெவலில் சண்டை போடுவீங்க, எனக்கு அந்த லெவலுக்கு சண்டை போட வராது, அப்படின்னா தான் நம்ம டீம் வர ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் அவள் அந்த பேச்சு கேட்காம அவள் அந்த கிரீடத்தை போட்டு அதில் உட்காந்துட்டா. நம்ம பாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். அதை பார்க்குறதுக்கு ரேச்சல் மாதிரியே இருக்குது. ரேச்சல் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத வேறு லெவல் ட்விஸ்ட் இல்லை மாசான சீன் நெக்ஸ்ட் எபிசோடில் காத்துட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் அதுவும் மாசான சூப்பரான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.